வேள்பாரி பேரே ஒரு ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடியோ காட்டினப்ப பொதுவாக திரைப்படங்களில் வர்றப்போ அந்த ஒரு வைப் அதை பார்க்கலாம். அந்த பாரிங்கிற அந்த பேரை போட்டவொடனே இங்கிருந்து வந்த கைத்தட்டல் சொன்னிச்சு அவர் எந்த அளவு உள்ள ஊடுருவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு எழுத்தாளர் எந்த அளவு டெடிக்கேட்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிறது, தமிழ் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் டெடிக்கேட்டடாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர். 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்திருக்கிறார். பாரியின் கைகளை பிடித்துக் கொண்டு கபிலரும், கபிலரின் கைகளை பிடித்துக் கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில், மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்துக் கொண்டே நடக்கிறார் சு. வெங்கடேசன். போதாக்குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசியிருக்கிறார் என்பதுதான். அரசியல், நீதி, நிர்வாகம், அறம், கருணை, காதல், கலவி, காமம், வஞ்சனை, துரோகம், ஆத்திரம், எரிச்சல், கவிதை, இன்னும் என்னவெல்லாம் வேண்டும் உனக்கு எடுத்துக்கொள். ஒற்றை புத்தகம், 2 தொகுப்பு தான், வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. இதுல ஒரு சூட்சுமம் இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு சூட்சுமக்காரராகத்தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல எல்லா கதாபாத்திரமும் அவர் தான். இதுல எல்லா கதாபாத்திரமும் சு. வெங்கடேசனே. பாரி அவர் தான், கபிலர் அவர் தான், நீலன் அவர் தான், எல்லோருமே அவர் தான், ஆதினி அவர் தான். அதுல வரக்கூடிய எல்லா பெயர்களும் வீடுகள் இருக்க இப்போ வச்சிருக்கோம் நம்ம பேரு, எல்லா கதாபாத்திரமும் அவர் தான். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்தி இருப்பதுதான் அந்த புத்திசாலித்தனம்.